நம்முடைய வாழ்க்கையில நமக்கு எல்லை மீறி சில காரியங்கள் போயிட்டு இருந்திருக்கும். ஆமாவல்ல, சொல்லுங்களேன். உன் எல்லையை மீறி, உன் தாடிக்கு மிஞ்சி, உன் சூழ்நிலையை அப்பாற்பட்டதாக சில காரியங்கள் போய் போராடி கொண்டிருக்கும். ஆனா எத்தனை தேவ பிள்ளைகள் விசுவாசிக்கிறீங்க? எப்படிப்பட்ட அப்நார்மல் சிச்சுவேஷனா இருந்தாலும் இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவின் வல்லமையில நாமத்தில் எல்லா அப்நார்மலையும் இன்னைக்கு கர்த்தர் நார்மல் சிட்டு கம் ஆன் ரைட் நவ வாங்கிக்கோங்க. எல்லா அப்நார்மல் சூழ்நிலைகளையும் என் ஆண்டவர் நார்மல் சிச்சுவேஷனுக்கு என் ஆண்டவர் கொண்டு வர போகிறார். உன்னை சுத்தி இருக்கிற சூழ்நிலைகளை, அந்த அப்நார்மல் சிச்சுவேஷனை, அந்த அப்நார்மல் கண்டிஷனை என் ஆண்டவர் இன்னைக்கு பார்த்துட்டா. உன் வியாதிய, உன் சாபத்தை, உன் சிறை இருப்ப அவர் பார்த்துட்டாருன்னா அவரால் சும்மா இருக்க முடியுமா? உன்னை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான் அல்லவா? இன்னும் உனக்கு டைம் இருக்குது. இன்னும் இப்போ ஒண்ணு முடிஞ்சு போகல. இப்போ கூட முடிஞ்சு போகல. அந்த உலர்ந்த எலும்புக்கே இன்னும் காலம் இருந்துச்சு தானே? சொல்ல மாட்டேங்கிறீங்களா? ஆமென் சொல்ல மாட்டேங்கிறீங்களே? பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க. பலன் இல்ல நினைக்காத. ஐயோ காலங்கள் வயசாயிட்டு நினைக்காத. இன்னும் எல்லாரும் சொல்லுங்க, இன்னும் உனக்கு ஒரு வாழ்க்கை இருக்கிறது. இன்னும் உனக்கு ஒரு சீசன் இருக்கிறது. இன்னும் come on ரொம்ப நாள் எதிர்பார்த்திருக்கிறோம் ஒரு இளைப்பாறுதலுக்காக. ரொம்ப நாள் காத்திருக்கிறோம் ஒரு அற்புதத்திற்காக. எப்போண்டா நம்ம பெருமூச்சு விடுவோம்? எப்போண்டா இந்த பாடுகளிலிருந்து எனக்கு ஒரு மீட்பு வரும்? இந்த வேதனையிலிருந்து எப்போண்டா எனக்கு ஒரு விமோச்சனம் கிடைக்கும்? இப்படிப்பட்ட பல காரியங்களும் பல எண்ணங்களும் நம்முடைய வாழ்க்கையில் நம்மோடு போராடி கொண்டிருக்கிறோம். ஆனால் இன்னைக்கு நான் ஆவியில் பேசுகிறேன். நிச்சயமாகவே ஒரு ரெஸ்டிங் பிளேஸில் தேவன் உங்களை கொண்டு நிறுத்துவார். ஆமென். பேழை அரராத்தின்னு மலையில் நின்றுச்சு. சரியான வெள்ளம். பூமியின் மதகுகள் திறந்தது. வானத்தில் இருக்கிற மதகுகள் திறந்தது. இலை பாறுதல் இல்லாம பேழை கிளம்ப பண்ணிட்டு இருக்கு பைபிள்ல. எங்க போகுதுன்னு தெரியாது. ஆனா ஆண்டவர் அதை அழகா அரராத் and the ark rested on the mountain of Ararat and the ark rested. நான் விசுவாசிக்கிறேன் கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஒரு இலை பாறக்கூடிய நன்மையான இடத்துல, வேதம் சொல்லுகிறது என் ஜனங்கள் சமாதான தாபரங்களிலும். எப்படியா? எல்லாரும் சொல்லுங்க, என் ஜனங்கள் சமாதான தாபரங்களிலும் அமைதியாய் இருக்கும் இடத்தில் என்ன செய்வார்களா? குடியிருப்பார்கள். எல்லாரும் ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போமே. ஆமென், ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, சமாதான தாபரம், அமைதியாய் தங்கும் இடம். எல்லாரும் சொல்லுங்க, சமாதான தாபரம். கைகளை உயர்த்தி எல்லாரும் சொல்லுங்க, சமாதான தாபரம். சரி, இந்த வேளையிலும் அம்மா, நீங்க நம்ம அம்மா பேர் என்ன? ஸ்டெல்லா அம்மா. அங்கே பின்னால் வாங்கம்மா. அவங்க நேற்று தினம் நம்ம மீட்டிங்கில் வாங்க ஒரு சாட்சியாய். நேற்று நம்ம பிரதர் இருக்காங்க சகாயராஜ், நம்ம ஊழியத்தை மிகவும் நேசிக்கிறவர். எல்லாம் கிட்டத்தட்ட புழல்ல இருந்து இவ்வளோ தூரம் வந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு தேவன் நேற்றைய தினம் ஒரு அற்புதத்தை செய்தார். அது அவங்களே உங்களுக்கு சாட்சியாக சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்துவார்கள். ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ரொம்ப ஒரு மாசமாக சாப்பிடவே முடியாது. ரொம்ப வாயெல்லாம் உள்ள எல்லாம் புண்ணு, பயங்கரமாக புண்ணு இருந்துச்சு. அது சுகர் இருக்குது. பட் அதனாலயா என்னன்னு எனக்கு தெரியல. இன்ஜெக்ஷன் பண்ணுறேன், எல்லாம் மருந்தெல்லாம் சாப்பிட்றேன். பட் ஆனால் ரொம்ப இதாக இருந்துச்சு. நேற்று ப்ரேயரில் வந்து உட்காந்துட்டு ப்ரேயர் முடியும் போதே இந்த வரும்பொழுது உதிரெல்லாம் வீங்கிட்டு இருந்தது. அந்த புண்ணுனால் வீங்கிட்டு இருந்தது. அது நான் தொட்டு பார்க்குறேன், அது வீக்கமே காணும். அவரே அந்த புண்ணு அப்படியே இதாகிடுச்சு. ஐயா கிட்ட சொன்னேன். அவர் எனக்காக வந்து ஜெபிச்சு தண்ணி கொஞ்சம் ஜெபிச்சு கொடுத்தாங்க. சாப்பிட்டேன். அதுக்கப்புறமேட்டு நைட்டு கால் பண்ணாங்க. அந்த நேரத்தில் நான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். அப்போ அவர்கிட்ட சொன்னேன், ஐயா நான் சாப்பிட்றேன் நல்லா அப்படின்னு. சாப்பிடவே முடியாது. இப்போ ஒரு சாப்பாடு வச்சுன்னா, கொஞ்சம் சாதம் வச்சுன்னா 1 hour ஆகும் அது சாப்பிட்றதுக்கு. இந்த சைடு எல்லா இடத்துலையும் உள்ளுக்குள்ளே வலி.
எவ்வளவு நாள் மென்னு முழுங்க கஷ்டப்பட்டீங்க? முடியாது. எவ்வளவு நாளா கஷ்டப்பட்டீங்க? இது ஒரு மாசத்துக்கிட்ட கஷ்டப்பட்டேன் ஐயா. கஷ்டப்பட்டீங்க. இப்போ அது நேற்று ஃபுல்லாக வழியே இல்லை. எங்கள் வீட்டுக்காரே பார்த்து மாடியில் போய் சாப்பிடும்போது கூட 2 டைம் வாங்கி சாப்பிட்டுட்டேன் சாப்பாடை. கொஞ்சம் தான் சாப்பிட்றேன், 2 டைம் சாப்பிட்றேன் அப்படின்னு கேட்டாங்க. காரமே எதுவுமே வைக்க முடியல. நானே எனக்கு தனியாக சமைச்சு சாப்பிட்டு இருந்தேன், எதுவுமே செய்யாத அளவுக்கு. ஆனால் தேவன் நேற்று தினத்தில் மாற்றி கொடுத்ததுக்கு கோடான கோடி. ஆமென். God bless you. God bless. ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க? இது ஒரு சாட்சி தான். ஆனா அவங்க யோசிச்சிருப்பாங்க தானே, எப்படா இதெல்லாம் ஒரு நார்மல். எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க சில நார்மல் சிச்சுவேஷனுக்கு என் வாழ்க்கை ஒரு அப்நார்மலாக போயிட்டு இருக்கு. பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்லுங்க, அப்நார்மலாக போயிட்டு இருக்கிற சில சூழ்நிலைகள். என்ன ஒரு மாதிரி நீங்க அப்நார்மலாக உட்காந்துருக்கீங்க? நான் சிச்சுவேஷன் தான் சொல்றேன். நான் கரெக்டா இல்லையா? ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, யூதாவே உன் பண்டிகைகளை ஆசரி. சொல்ல மாட்டேங்கிறீங்களே. பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க, யூதாவே உன் பண்டிகைகளை நீ ஆசரி, உன் பொருத்தனைகளை செலுத்து. இனி துஷ்டன் உன் வழியாய், எல்லாரும் சொல்லுங்க, உன் வழியாய், சத்தமா உன் வழியாய் கடந்து வருவதில்லை. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இனி உன் வழியாய், துஷ்டன் உன் வழியாய், என் வழியாய், என் குடும்பத்தின் வழியாய், என் பிள்ளைகளின் வழியாய். அறிக்கை பண்ணுங்க, வார்த்தை அறிக்கை பண்ணுங்க, என் வழியாய் அவன் கடந்து வருவது இல்லை. ஆமென். அப்பதான் நம்ம நம்முடைய லைஃப்ல பாக்குறோம் தானே, ஆண்டவரே சில சூழ்நிலை நார்மல் ஆகாம ரொம்ப நாள் இழுத்துக்கிட்டு இருக்குது பார். அவங்க கைகளை உயர்த்துங்கப்பா. சில சூழ்நிலை நார்மல் ஆகாம. ஆமென். ஆமென். எல்லாரும் சொல்லுங்க, இன்னைக்கு அப்நார்மலா இருக்கிறதெல்லாம் நார்மலாக கர்த்தர் மாற்ற போகிறார். என் சிச்சுவேஷன் அப்நார்மலா போயிட்டு இருக்குது, என்னுடைய எல்லா சூழ்நிலைகளும் அப்நார்மலா போயிட்டு இருக்குது, என்னுடைய எல்லா காரியங்களும் அப்நார்மலா போயிட்டு இருக்குது. ஆனா இன்னைக்கு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க, அப்நார்மலா இருக்கிறது எல்லாம் நார்மலாக கர்த்தர் எங்க வாழ்க்கையில் அற்புதங்களை செய்து எங்களை ஆசீர்வதிப்பார் என்று விசுவாசிக்கிற பிள்ளைகள் ஒரு அரை நிமிஷமாவது கைகளை தட்டி வாய்களை திறந்து அந்நிய பாஷைகளை பேசி நீ வார்கள் திறக்கும் போது, come on people of God, come on, வாயை திறந்து கர்த்தரை துதிக்கிற வேளையில come on people. எல்லாமே கட்டப்பட்ட நிலைமையில் இருக்கிறது, எல்லாமே சிறைப்படுத்தப்பட்ட நிலைமையில் இருக்கிறது. ஆண்டவரே, எப்போ என் சூழ்நிலை நார்மலாக மாறும், எப்போ என் சிச்சுவேஷன் நார்மலாக மாறும்? இன்னைக்கு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க, என் ஆண்டவர் அதில் தம்முடைய மகிமையை விளங்க பண்ணி சூழ்நிலைகள் சகலவற்றை நார்மலாக இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் தம்முடைய மகிமையை உன் வாழ்க்கையில விளங்க பண்ணுகிறார். விசுவாசிக்கிற பிள்ளைங்க நல்ல கை தட்டி அந்நிய பாஷைகளை பேசி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை துதிக்கிற வேளையில் வானங்களை கர்த்தர் நமக்காக திறக்கட்டும். Come on people. Altagamushada. ஆமாதானே? சில குடும்பத்துல சில பிரச்சனை அப்நார்மலா போயிட்டு இருக்குது. ஆண்டவரே, எப்போ ஆண்டவரே இந்த அலைகள், எப்போ ஆண்டவரே இந்த இரைச்சல்கள், எப்போ ஆண்டவரே இந்த போராட்டங்கள் ஒரு நார்மல் சிச்சுவேஷனுக்கு வரும்? பேனிக்கா இருக்கிறது. அம்மாவல்ல சொல்ல மாட்டேங்கிறீங்களே ஐயா. நம்ம நாட்டிலே இருக்கட்டும், நம்ம தமிழ்நாட்டிலே இருக்கட்டும், இது 144 போடுவாங்க பாத்தீங்களா? அது எதற்கு போடுவாங்கன்னா அப்நார்மலா இருக்குது, லேண்ட் ஆர்டர் இஷ்யூ இருக்குது, பிரச்சனைக்கு பயங்கரமா இருக்குது, எப்படி முடியுமோ தெரியாது. அப்ப எல்லாருமே என்ன நினைப்பாங்கன்னா நார்மல். இந்த கொரோனா வரும்போது அந்த கேஸ் வந்து நார்மல் ஆகணும்னு சொல்லி எத்தனை பேர் போராடி இருப்பாங்க, எத்தனை பேர் வாழ்க்கையில. ஆமாவல்லையே சொல்லுங்களேன். ஆனா எத்தனை பேர் நம்புறீங்க? நான் ஆவியில பேசுறேன், நம்முடைய வாழ்க்கையில நமக்கு எல்லை மீறி சில காரியங்கள் போயிட்டு இருந்திருக்கும். ஆமாவல்லையே சொல்லுங்களேன். உன் எல்லையை மீறி, உன் தாடிக்கு மிஞ்சி, உன் சூழ்நிலையை அப்பாற்பட்டதாக சில காரியங்கள் போய் போராடி கொண்டிருக்கும். ஆனா எத்தனை தேவ பிள்ளைகள் விசுவாசிக்கிறீங்க, எப்படிப்பட்ட அப்நார்மல் சிச்சுவேஷனா இருந்தாலும் இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவின் வல்லமையில நாமத்தில் எல்லா அப்நார்மலையும் இன்னைக்கு கர்த்தர் நார்மல் சிட்டு. கம் ஆன் ரைட் நவ, வாங்கிக்கோங்க கை தட்டி ஒரு ரெஸ்பெக்ட். எல்லா அப்நார்மலையும், எல்லா அப்நார்மல் சூழ்நிலைகளையும் என் ஆண்டவர் நார்மல் சிச்சுவேஷனுக்கு என் ஆண்டவர் கொண்டு வர போகிறார். அவர் ராகாஷே நம்புற பிள்ளைங்க நல்ல அக்கினி பாஷையில பேசி ஆவியில நிரம்பி ரைட் நவ
நேத்து டோக்ஸா வந்தவங்களுக்கும் கொடுத்தார். இன்னைக்கு டோக்ஸா மீட்டிங் அட்டெண்ட் பண்ண உங்களுக்கு இன்னைக்கு போனஸ். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க போனஸ் ரைட் நவ. ஆமென். ஆர்த்தி ஆண்டவர் கொடுக்கும்போது இருக்கிற சந்தோஷம் இருக்கு பார். ஆமென். வாழ்க்கையில பயப்படாதீங்க. பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க பயப்படாதீங்க. நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா ஆவியில உணர்றேங்க. அத எதெல்லாம் நம்முடைய கண்ட்ரோலை மிஞ்சி அப்நார்மலா போயிட்டு இருக்கிற ஒரு எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையா இருந்தாலும் இன்னைக்கு என் ஆண்டவர் அந்த சூழ்நிலைகளை ஆமென் எப்படிப்பட்டதா இருந்தா, சீஷர்கள் படகுல போயிட்டு இருந்த போது ஒரு அப்நார்மல் சிச்சுவேஷன் வருது. ஆனா இயேசு கிறிஸ்து அழகா இருக்கிறார். அவர் நார்மலாவே இருக்கிறார். சீஷர்கள் எல்லாரும் பேனிக் ஆயிட்டாங்க, அப்நார்மல் ஆகிறாங்க. என்ன நடக்க போதோ தெரியலையே, கவிழ்ந்துருவோமோ மூழ்கிறோமோ, ஐயரே நாங்கள் மடிந்து போகிறோம். இப்படிப்பட்ட ஒரு நிலையில அவங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னா போயிட்டு இருக்கிறாங்க. ஆமா தானே சொல்லுங்க. ஆமா தானே தலையாட்டுங்க. ஆமா தெரியுதோ தெரியல நீங்க என்ன சொல்லணும்? பக்கத்துல பாசங்க தலையாட்டணும். ஆமா சொல்லுங்க பாப்போம். ஆமா ஆமா தாங்க. சில நேரங்கள்ல என்ன பண்ண போறோன்னே எங்களுக்கு தெரியல. ஆமா தானே. இப்போ நான் அப்நார்மலா போயிட்டு இருக்குது சூழ்நிலை, கட்டுக்கு அடங்காம போயிட்டு இருக்குது. இது எப்படி கண்ட்ரோல் பண்ணுவதுனே தெரியாத நிலையில போயிட்டு இருக்குது. தேவனுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில இது நடக்கும். நான் சொல்றேன் உங்களுக்கு, இந்த வருகிற நாட்கள் பண்டிகையின் காலங்கள். நமக்கு பண்டிகை நேத்தே ஆரம்பிச்சு, நேத்து இல்ல, அந்த சாங் ரிலீஸ் பண்ற அன்னைக்கே நமக்கு ஆரம்பிச்சிடுச்சு. ஒரு ஆமேன் சொல்லுவோமா? சொல்லுங்க ஆமே, சத்தமா ஆமேன் சொல்லுங்க. பக்கத்துல உள்ளவங்க தட்டி சொல்லுங்க ஆரம்பிச்சிடுச்சு. யுவர் ஃபெஸ்டிவல் சீசன், உன்னுடைய பண்டிகையின் காலங்கள். அப்ப சிரிச்ச முகமா என்ன பார்த்து சிரிச்ச முகமா சொல்லுங்க ஆமே. எத்தனை பேர் நம்புறீங்க பண்டிகையின் காலங்கள்? ஏன்னா இப்போ உன் பண்டிகை நீ கொண்டாடணும். ஆனா நீ நார்மலா இருந்தா தானே கொண்டாடுவ. கரெக்ட் தானேங்க? உன் சிந்தனை நார்மலா இருக்கணும், உன் சூழ்நிலை நார்மலா இருக்கணும், சில காரியங்கள் உன் வாழ்க்கையில் எப்படி இருக்கணும்? நார்மலா இருக்கணும். ஆனா இன்னைக்கு அது எல்லாம் எப்படி இருக்குன்னா அப்நார்மலா இருக்கிறது. ஆனா பயப்படாத. எத்தனை பேர் நம்புறீங்க பயப்படாத? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க உன் சூழ்நிலையை பார்த்து பயப்படாத. அன்னைக்கு சீஷர்கள் பயந்து போயிருந்தார்கள். எப்படி ஆண்டவர் அப்நார்மலா இருக்கிறது, நாங்க தப்புவோமான்னு தெரியாத, ஐயரே நாங்கள் மடிந்து போகிறோமே. அப்ப ஆண்டவர் எழும்பி நின்று சொன்னார், அந்த அப்நார்மல் சூழ்நிலையை பார்த்து இறையாத அமைதலாயிரு. இன்னைக்கு உங்களை பார்த்து விரோதமா இருக்கிற, இந்த ஊழியத்திற்கு விரோதமா இருக்கிற, உன் குடும்ப சூழ்நிலைகளுக்கு விரோதமா இருக்கிற, உன்னோடு யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிற, உன்னோட வழக்காடி கொண்டிருக்கிற, உனக்கு விரோதமா எழுந்து சூழ்ந்து நிற்கிற அந்த வார்த்தைகள், அந்த மனுஷிக வல்லமைகள் எல்லாவற்றையும் பார்த்து இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, இறையாத. Be still. இறையாத. Don't shout. கத்திக்கிட்டு இருக்காத. இனிமே என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நீ இறைஞ்சிட்டு இருக்காத. உன்னை பார்த்தா கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. இந்த வார்த்தை கேட்கும் போது உனக்குள்ள தெரியும், ஆமாண்டவரே இந்த காரியம் என் குடும்பத்தில் ரொம்ப சத்தமிட்டு கொண்டிருக்கிறது, ரொம்ப 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 சுவாமி. ஆனா இன்னைக்கு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஏறையாத. எல்லாரும் கைகளை உயர்த்தி சொல்லுவோமா? ஏறையாத. Be peace. அமைதலாயிரு. ஏறையாத. Right now. அந்த வியாதியை பார்த்து சொல்லுவோமா? கையை உயர்த்தி ஏறையாத. ஏறையாத. அந்த மரண படுக்கையை பார்த்து பேசுவோமா? ஏறையாத. In the mighty name of Jesus. அந்த தரித்திரத்தை பார்த்து சொல்லுவோமா? ஏறையாத. In the mighty name of Jesus. Right now. அந்த கடன் பிரச்சனையை பார்த்து மூழ்கி போயிருவோமோ? ஆண்டவரே நார்மலான சூழ்நிலையில நான் கடந்துட்டேனே, மூழ்கி போயிருவோமோ? நோ 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 நோ. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, மூழ்கி போக மாட்டான். ஆமென். நித்தமும் உன்னை நடத்திடுவார், வறண்ட எல்லாம்
நாட்களிலும் நித்தமும் உன்னை நடத்திடுவார். வறண்ட எல்லா நாட்களிலும் ஆத்துமாவை என்றும் திருப்தியாக்கி வளமான வாழ்வை தந்திடுவார். ஆத்துமாவை என்றும் திருப்தியாக்கி வளமான வாழ்வை தந்திடுவார். ஆத்துமாவே கைதட்டி பாடலாமா? நன்றி சொல்லு, கர்த்தரில் மன மகிழ்ச்சி. அவர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் தானே? அவர் சொன்ன நடக்கும் தானே? அவரில் காளிக்கோ நல்ல. அவர் சொன்ன வார்த்தைகள் நிறைவேறும். நீ அவரில் காளி. பயப்படாத, சொல்லணும். நித்தமும் உன்னை, நித்தமும் உன்னை நடத்திடுவார். வறண்ட எல்லா நாட்களிலும். ஆசையா சொல்லுங்க. நித்தமும் உன்னை நடத்திடுவார். வறண்ட எல்லா நாட்களிலும் ஆத்துமாவை என்றும் திருப்தியாகி வளமான வாழ்வை தந்திடுவார். ஆத்துமாவை என்றும் திருப்தியாக்கி. கைதட்டி நல்லா. ஆத்துமாவே நீ நன்றி சொல்லு, கர்த்தரில் மன மகிழ்ச்சி அடைந்தீரு. ஆத்துமாவே நீ நன்றி சொல்லு, கர்த்தரில் மன மகிழ்ச்சி அடைந்தீரு. அவர் சொன்ன வார்த்தைகள் நிறைவேறும். நம்புற பிள்ளைங்க அவரில் காலிக்கோ. ஆமன் 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 ஆமன். அவர் சொன்ன வார்த்தைகள் நிறைவேறும். நல்லா நல்லா. சுக வாழ்வு உன்னில் துளிர்த்திடுமே. கர்த்தரின் மகிமை உன்னை காக்குமே. எல்லாருமா, சுக வாழ்வு உன்னில் துளிர்த்திடுமே. கர்த்தரின் மகிமை உன்னை காக்குமே. உன் நீதி உனக்கு முன்னே சென்றிடுமே. கழுகை போலுயர பறந்திடுவாய். உன் நீதி உனக்கு முன்ன, அவருடைய நீதி. ஆமென் ஆமென். பறந்திடுவாய். ஆத்துமாவே நீ நன்றி சொல்லு, கர்த்தரில் மன மகிழ்ச்சி அடைந்தீரு. ஆத்துமாவே நீ நன்றி சொல்லு. அப்பாவை பார்த்து அவர் சொன்ன வார்த்தைகள் நிறைவேறும். நீ அவரில் காளிக்கோ. அவன் 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 அவன். அவர் சொன்ன வார்த்தைகள் நிறைவேறும். நீ அவரில் காளிக்கோ. அவன் 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 அவன். அவர் சொன்ன வார்த்தைகள் நிறைவேறும். நீ அவரில் காளிக்கோ. நல்ல ஆசையா கைகளை தட்டி சொல்லுவா. அவர் சொன்ன வார்த்தைகள் நிறைவேறும். நீ அவரில் காளிக்கோ. அவர் சொன்ன வார்த்தைகள் சத்தமா நிறைவேறும். சத்தமா சத்தமா வார்த்தை அறிக்கை பண்ணுங்க. எனக்கு சொன்னவர் நிறைவேற்றுவார்னு சொல்லி நம்புற பிள்ளைங்க. அவர் சொன்ன வார்த்தைகள் அப்பா
அவரில் களிக்கு. இன்னும் 2 கரங்களை உயர்த்தி சொல்லலாமா? அவர் சொன்ன நடக்கட்டும். அப்நார்மலா இருக்கிறதெல்லாம் நார்மல் ஆகட்டும். இப்போ நார்மல் ஆகட்டும். இன்னும் ஆசையாய் அவர் சொன்ன வார்த்தைகள் நிறைவேறும். அப்பா எல் காளிக்கோ. இன்னும் ஆசையா, இன்னும் சத்தமாய் அவர் சொன்ன வார்த்தைகள் நிறைவேறும். நீ அவரில் களிக்கோ. லல்லல்லா லாலா போட்டு பாடலாமா? லா 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 லா. நல்ல கையை தட்டுங்களேன். லா 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 லா. ஆமென். ஹalleluya. பக்கத்துல பாஸ் சொல்லுங்க, நிச்சயமா நிறைவேறும். அப்நார்மலா இருக்கிற சில சூழ்நிலைகள் எல்லாம் நம்புங்க. என் சூழ்நிலை ரொம்ப அப்நார்மலா இருக்கு. டாக்டர் சொல்லுவாங்கல்ல, கிரிட்டிக்கல். இன்னைக்கு உங்க குடும்பத்துல எந்தெந்த பகுதி கிரிட்டிக்கலா இருக்கிறதோ அது எல்லாம் இனி கர்த்தருடைய ஆவியானவர் அந்த சூழ்நிலை எல்லாவற்றை நார்மலாய் உன் கூடார சமாதான தாபரமாக உன் எல்லைகள் அமைதியாக தங்கும் இளைப்பாறுதலோடு இருக்கத்தக்கதாய் அவர் கிருபை உன்னை நிரப்புன்னு சொல்லி நம்புகிற பிள்ளைங்க நல்ல கைத்தட்டி வாங்கிக்கோங்க. எஸ் ஃபாதர். அன்னை சீஷர்கள் பயந்து போயிட்டு இருந்த போது என் ஆண்டவர் எழும்பி நின்றார். அவர்களை பார்த்து, ஓ ஷாண்டலரபா, அந்த அலைகளை பார்த்து கொந்தளித்து கொண்டிருக்கிற சூழ்நிலையை பார்த்து என் ஆண்டவர் சொன்னார், இறையாத. இன்னைக்கு இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்களை பார்த்து உன் சூழ்நிலையில உன் குடும்பங்களில் என்னென்ன பகுதி இறைந்து அமைதலை கெடுத்து கொண்டிருக்கிறதோ, உன் சூழ்நிலையில் அமைதி இல்லாம இருக்கிறதோ, உன் குடும்பத்தில் அந்த சமாதானத்தை பார்க்க முடியாமல் இருக்கிறதோ, என் ஆண்டவர் அப்படிப்பட்ட எல்லா சூழ்நிலைகளையும் அப்படிப்பட்ட எல்லா போராட்டங்களையும் என் ஆண்டவர் மாற்றி, எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு கிருபை, அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகம், அப்படிப்பட்ட ஒரு வல்லமைய என் ஆண்டவர் கொடுத்து, கமான் ஷாடாலா காதுரவா, அப்படிப்பட்ட பிரசன்னத்தினால உங்களை கர்த்தர் நிரப்பி. ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க? இப்போ எனக்கு ஒரு வெளிப்பாடு வந்துச்சு, சொல்லட்டுமா? சீஷர்கள் படகுல போயிட்டு இருக்காங்களா? ஆமா தானே? சொல்லுங்க, ஆமா தானே? ஆமா தானே? அப்ப ஆண்டவர் இயேசு என்ன பண்ணினார்னா, கப்பல்ல பின்னணியத்துல நித்திரையா இருந்தாரா. அலை கொந்தளிச்சுக்கிட்டே இருக்குது, கடல் கொந்தளிக்குது, காற்று வீசுது, ஆனாலும் ஆண்டவர் அமைதியா இருக்கிற மாதிரி இருந்தார். கரெக்ட் தானே? சொல்லுங்க. நம்முடைய வாழ்க்கையிலையும் எத்தனையோ நேரங்கள் கொந்தளிக்கும் போதும் கர்த்தர் அமைதியா இருக்கிற மாதிரி இருந்தாரா இல்லையா? சொல்ல மாட்டேங்கிறீங்களா? ஆமாவா இல்லையா? ஆமா தானே? நீ பண்ணாத உபவாசம் இருக்காது, நீ பண்ணாத ஜெபம் இருக்காது, நீ போராடாத போராட்டம் இருக்காது, போராடி ஜெபிச்சிருப்ப எவ்வளவோ காரியங்கள், ஆனாலும் கர்த்தர் அமைதியா இருக்கிற மாதிரி தானே இருந்தார். இப்ப ஆவியில் ஆண்டு சொன்னார், இனி நான் அமைதியா இருக்கிற காலம் அல்லடா, பின்னணியத்துல தூங்கி நித்திரையா இருந்தனா எழும்பினது போல என் ஜனத்திற்காக சீயோனின் சிறையிருப்பை திருப்புவதற்காக, உன்னுடைய கூடாரங்களின் சிறையிருப்பை திருப்புவதற்காக, உன்னுடைய போராட்டங்களை மாற்றுவதற்காக, உன் அலைகளை உன் கொந்தளிப்பை அடக்குவதற்காக என் ஆண்டவர் எழும்பியிருக்கிறார். நீ நான் விசுவாசிக்கிறேன். Come on people of God, come on people, come on people. விசுவாசிக்கிற பிள்ளைங்க பிசாச வெட்கப்படுத்தி கை தட்டி
Take it. Glory. Glory. ஆமாதானே? எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சு நான் சொன்னது? ஐயா, எத்தனையோ நேரங்கள்ல அது மாறணும்னு சொல்லி நீ போராடி கொண்டிருந்த, ஆண்டவரேன்னு கத்தி கொண்டிருந்த. ஆமாவா இல்லையா? சொல்லுங்களேன், சொல்லுங்க ஐயா. ஆமாவா இல்லையா? சொல்லுங்க. ஆமே. ஏதோ சூழ்நிலை ஆண்டவர்கிட்ட பலவந்தம் பண்ணுன, போராடின, ஆனாலும் அது அப்படியே ஸ்டில் அது அப்நார்மலாக தான் இருந்துச்சு. கரெக்டா இல்லையா? அப்போ ஆண்டவர் அமைதியா இருக்கிற மாதிரி இருந்தார். எத்தனை பேர் நம்புறீங்க? உன் அப்நார்மலை நார்மலாய் மாத்துவதற்கு என் ஆண்டவர் எழும்பிட்டாரு. உன் அப்நார்மல் சிச்சுவேஷனை, உன் அப்நார்மல் சூழ்நிலையை மாற்றும். Come on right now. Come on people of God. உன் குடும்பத்தில் இருக்கிற அப்நார்மல, அந்த கிரிட்டிக்கல, அந்த கிரிட்டிக்கல பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இனிதான் ஆட்டமே இருக்குன்னு சொல்லுங்கப்பா. புரிஞ்சுச்சா ஐயா? உங்களுக்கு இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும்னா, ஏதோ ஒரு விஷயத்துல நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம்? சிறைப்படுத்தப்பட்டு இருக்கிறோம். நீ இன்னும் போராட தான் இருக்கிற. ஆண்டவர் இருக்கிறாருன்னு தெரியுது, ஆண்டவர் நோட்டு பேசுறாருன்னு தெரியுது. ஆராதனைக்கு போகும்போது ஏன் ஒரு மெசேஜை கேட்கும்போது கர்த்தர் நோட்டு பேசுற மாதிரி தான் இருக்குது. ஆனா அந்த சிச்சுவேஷன் இன்னும் எப்படி இருக்குது? கரண்டா அப்நார்மலாக தானே இருக்கு, நார்மலாகி மாறல. அப்படி ஆண்டவர் அழகா பேசினார் பாருங்க எனக்கு. இனி நான் எழும்பி, எத்தனை பேர் நம்புறீங்க? இனி அவர் எழும்பி, அவன் மடிந்து போகிறோன்னு கத்தும் போது கத்துனதுனால அவர் எழும்பல. ஆண்டவரை யாரும் என்ன செய்ய முடியாது. புரியுதா நான் சொல்றது? அவர் எழும்பணும்னு நினைச்சிட்டாருன்னா உனக்காக எழும்புவார். புரியல புரியல புரியல. அவர் எழும்பணும்னு நினைச்சிட்டாருன்னா, அவர் எழும்பணும்னு நினைச்சிட்டாருன்னா, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. Come on. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பரலோகம் திறந்திடும் நேரம், தேவ மகிமை இறங்கிடுதே. பரலோகம் இறங்கிடும் நேரம், தேவ மகிமை இறங்கிடுதே. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ள. கர்த்தர் நல்லவர். ஆமென். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பரலோகம் திறந்திடும் நே. Come on. தேவ மகிமை இறங்கிடுதே. Come on. பரலோகம் இறங்கிடும் நேரம், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளார். அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தரை துதித்து ஸ்தோத்தரித்தார், பரிசுத்த ஸ்தலத்தில் நாம் கூடினார். ஆமென். கர்த்தரை துதித்து ஸ்தோத்தரித்தார், அபிஷேகத்தால் நம்மை நிரப்பிடுவார், மகிமையினால் நம்மை மூடிடுவார். அபிஷேகத்தால் நம்மை நிரப்பிடுவார், மகிமையின் அரராத் கையசைத்து. பரலோகம் திறந்திடும் நேரம், தேவ மகிமை இறங்கிடுதே. பரலோகம் திறந்திடும் நேரகதரபா ஷடலகரபா. பரலோகம் பரலோகம் திறந்திடும் நேரம்,
தேவ மகிமை இறங்கிடுதே, பரலோகம் திறந்திடும் நேரம், தேவ மகிமை இறங்கிடுதே. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. கர்த்தர் நல் ஃபயர் லார்ட் என்றும் உள்ளதே. பரலோகம் திறந்திடும். எல்லாருமா எல்லாருமா ஆமாதானே? அரராத்திர கர்த்தருடைய மகிமை இறங்கட்டும், கர்த்தருடைய மகிமை மூடட்டும். ஃபயர் லார்ட் இறங்கிடுதே. பரலோகம் பரலோகம் திறந்திடும் நேரம், தேவ மகிமை இறங் ஃபயர் லார்ட் ஃபயர் லார்ட் தேவ மகிமை இறங்கிடுதே. கர்த்தர் நல்லவர் என்று முள்ளாதே. நல்ல சந்தோஷமா சிரிச்ச முகமா என்று முள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்று முள்ளதே. ஆமென் ஆமென் என்று முள்ள. நம்புற பிள்ளைங்க கைகளை தட்டி ஆமா கர்த்தர் நல்லவர் சத்தமா சொல்லணும். ஒரு 3 முறை சொல்லுங்கம்மா. God is good. சொல்லுங்க. all the time, all the time God is good. ரெண்டு கையை உயர்த்தி சொல்லுங்க. God is good all the time. ஆமென். அரராத்துல இருந்து சத்தம் வரலையே. நான் God is good சொல்லும்போது ரெண்டு கையை உயர்த்தி சத்தத்தை உன் வாயை விரிவாய் திற. நான் அதை எப்படி நிரப்புவேன்? நீங்க ஆல் த டைம் சொல்லும் போதே நன்மையால நிரப்பப்படுவீங்க. ரெடியா? சொல்லாமா? ஆர் யூ ரெடி? அரராத் ரெடி? ரெடி? God is good. நீங்க என்ன சொல்லணும்? ஆல் த டைம் சொல்லணும். ஓகே? God is good all the time. God is good and all the time. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. ஆமென். ஹalleluya. அப்நார்மலா இருக்கும்போது நம்ம நிறைய ஆண்டவர்ட்ட கூப்பிட்டோம். ஆண்டவரே, தாவீதின் குமாரனே. ஆனால் ஆண்டவர் அமைதியாக இருந்த மாதிரி இருந்தார். நான் ஆவியில் ரொம்ப ஸ்ட்ராங்காக நான் ஃபீல் பண்ணுறேன். தேவன் நமக்காக இறங்க வேண்டிய நேரம் வந்துடுச்சு. நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இருதயத்தை இளைக்க பண்ணும். விரும்பினது வரும் போதோ அது ஜீவ விருட்சம் போல். நம்புற பிள்ளைங்க கை தட்டி take it Lord, take it in the mighty name of Jesus. யாரும் விட்டுறாதீங்க. நீ விரும்பினது வரும்படியான காலங்கள், அந்த விரும்பின சுகம் வரும், விரும்பின சந்தோஷம் வரும். அந்த சமாதானம் உன் எல்லையில திரும்பும். உன் கூடாரங்க சிறையிருப்பை கர்த்தர் உடைப்பார். அரண்மனை முன் போல நிலைப்படும். விசுவாசிக்கிற பிள்ளைங்க take it. ஆமென். எல்லாமே லாஸ் ஆயின மாதிரி இருக்குது. அப்நார்மலா சூழ்நிலை இருக்குது. பிசினஸ்ல எல்லாமே அப்நார்மலா இருக்குது. வார்த்தையை பிடிச்சுக்கோங்க. உன் படகு சின்னதுதான், உன் வாழ்க்கை சின்னதுதான். ஆனா உன்னை சுற்றி இருக்கிற கடல் ரொம்ப பெருசு. உன் சூழ்நிலைகள், உன் போராட்டங்கள் ரொம்ப பெருசுதான். எப்பண்டா உன்னை கவிழ்த்துன்னு அந்த உலகமும் போராட்டங்களும் பார்த்து கொண்டிருக்கிறது. ஆனா உன் படகுல உன்னை உண்டாக்கினவர்
உன்னை சிருஷ்டித்தவர். பயப்படாத யாக்கோபு எனும் சிறு பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாத. நீ தண்ணீர்களை கடக்கும் பொழுது அவைகள் உன்மேல் புரளாது. நீ அக்கினியில் நடக்கும் பொழுது நீ வேகாது இருப்பாய். அக்கினி ஜுவாலை உன் பேரில் பட்டாது. நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய். நான் உன்னை சிநேகித்தேன். படகு சின்னது தாங்க, போட்டு சின்னது தான். ஆனா நீ நீந்தி கொண்டிருக்கிற கடல் ரொம்ப பெருசு. அங்க திமிங்கலங்கள் உண்டு, முதலைகள் இருக்கலாம், என்னதாம் இருக்கலாம். திடீர்னு அலைகள் கொந்தளிக்கலாம். உன் படகு உன் கரை சேர கத்தர் வைப்பார். கரை சேரும்படியாய் உன்னை தப்புவிப்பா. அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடியினால் நான் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியினால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை நான் அவனுக்கு காண்பிப்பேன். புயல் வீசட்டும், கொந்தளிக்கட்டும், உன் கூட கர்த்தர் இருக்கிறார். அப்நார்மலாக இருக்கிற எல்லா சூழ்நிலைகளையும், அப்நார்மலாக இருக்கிற எல்லா போராட்டங்களையும் மாற்றுவதற்கு ஒருவர் எழும்பினார். காற்றையும் கடலையும் பார்த்து சொன்னார், இறையாத, நீ தெரியாம இறஞ்சிட்டு இருக்கிற, நான் இருக்கிறேன் என் புள்ள கூட. வா, இது நல்லா இருக்குல்ல கேட்கறதுக்கு. நீ யாரும் இல்ல நினைச்சு இறஞ்சிட்டு இருக்கிற அந்த வியாதியை பார்த்து நான் சொல்றேன், என் இயேசுவின் நாமத்தில் இறைந்து கொண்டிருக்கிற எல்லா இரைச்சல்களும், அந்த போராட்டங்கள் எல்லாம் அடங்குகிற ஒரு வேளையாய் எல்லாரும் கை தட்டி ஒரு நிமிஷம் அந்நிய பாஷைகளை பேசி ஆவியில நிரம்பு. இன்றைக்கு உன் கூடாரத்தில் மாற வேண்டிய எல்லா சூழ்நிலைகளும், எல்லா சிறையிருப்புகளும் மாறுவதாக. Come on people, all take it. நீங்க சொல்ற ஆவியில நெடுநாள் காத்திருக்கிற உனக்கு இன்னைக்கு என் ஆண்டவர் அற்புதத்தை செய்கிற எல்லாவற்றுக்கும் வேதம் அழகாச்சு. ஒவ்வொன்றும் எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் உண்டு. சில அற்புதங்கள் உடனே நடக்கும், சில அற்புதங்கள் கொஞ்சம் தாமதமாகும், ஆனா நடக்கும். அம்மாவா இல்லையா சொல்லுங்க பா. பைபிள் ஆபகுல ஒரு வசனம் இருக்குல்ல, குறித்த காலத்திற்கு தரிசனம். சொல்லுங்க, என்ன செய்யப்பட்டிருக்கிறதா சொல்லுங்க, வைக்கப்பட்டிருக்கிறது. ஆபகு 2:3. இன்னும் எல்லாம் சொல்லுங்க, இன்னும். யாருக்கெல்லாம் விசுவாசிக்கிறீங்க? இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. பக்கத்துல பா சொல்லுங்க, இன்னும் உனக்கு காலம் இருக்கிறது. இது நல்லா இருக்க, இன்னும் உனக்கு நேரம் இருக்குது, இன்னும் உனக்கு டைம் இருக்குது. இன்னும் இப்போ ஒண்ணு முடிஞ்சு போகல, இப்போ கூட முடிஞ்சு போகல. அந்த உலர்ந்த எலும்புக்கு இன்னும் காலம் இருந்துச்சு தானே. சொல்ல மாட்டேங்கிறீங்களா? ஆமென் சொல்ல மாட்டேங்கிறீங்களே. பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க, பலன் இல்ல நினைக்காத. ஐயோ காலங்கள் வயசாயிட்டு நினைக்காத. இன்னும் எல்லாரும் சொல்லுங்க, இன்னும். ஐயோ இன்னும், இன்னும் உனக்கு ஒரு வாழ்க்கை இருக்கிறது, இன்னும் உனக்கு ஒரு சீசன் இருக்கிறது. இன்னும் come on people. விசுவாசிக்கிறீங்களா? பக்கத்துல உங்க பாருங்கப்பா, தெரிஞ்சவங்களா இருக்காங்களா பாருங்கப்பா. தெரிஞ்சவங்க தானா? ஒரு மண்டையில ஒரு தட்டு தட்டி சொல்லுங்க, இன்னும். தட்டுங்க தட்டுங்க. எல்லாம் முடிஞ்சு போலப்பா, கரெக்டா? இன்னும் முடியல.
நீ நினைச்சிடாத ஷட்டரை க்ளோஸ் பண்ணியாச்சு மால்டா கௌராஷ். ஆமா தானே, சொல்ல மாட்டேங்கிறீங்க. நல்ல ஒரு ஆமேன்னு சொல்லுங்கப்பா. இவ்வளவு வார்த்தையை கொடுக்கிறாரு உனக்கு, அப்ப இன்னும் இருக்க போய் தானே கொடுக்கிறாரு. ஆமே ஐயா, சாராளுடைய கர்ப்பம் என்ன செஞ்சு போச்சா? செத்து போச்சு. ஆபிரகாமுடைய சரீரம் செத்து போனதை கூட அவன் உணராது இருந்தானே ரோமர்ல எழுதப்பட்டிருக்க 5ஆம் அதிகாரம் நினைக்கிறேன் நான். அப்போ கூட ஆபிரகாமுக்கு தெரிந்தது இன்னும் தரிசனம் இருக்குது. ஒரு ஆபிரகாமுக்கு இதே இருக்குதுன்னா, ஆபிரகாம விடையா நீ வயசாகி போயிட்ட? புரியல நிறைய பேருக்கு. இன்னும் சொல்லுங்க, இன்னும் எல்லாம் சொல்லுங்க. இன்னும் கை வைத்து சொல்லுங்கப்பா. எப்படி இருக்கணும் இந்த வார்த்தையெல்லாம் கேட்கும்போது? ஆண்டவர், நான் தான் ஆண்டவர், இன்னும் எனக்கு இருக்கு ஆண்டவர், இன்னும் வைக்கப்பட்டிருக்கு தரிசனம், இன்னும் முடிந்து போகல ஆண்டவரே. மால் டாலாக். ஆமென். ஒரு பாட்டு பாடுவோமா? ஆமென். என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது, என் ஆவி என் தேவனில் களி கூர்கிறது. என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது, என் ஆவி என் தேவனில் களி கூர்கிறது. வல்லமையுடையவர் மகிமையை செய்தார், அவரின் நாமம் பரிசுத்தமுள்ளதே. வல்லமையுடையவர் மகிமையை செய்தார், அவரின் நாமம் பரிசுத்தமுள்ளதே. என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது, என் ஆவி என் தேவனில் களி கூர்கிறது. பலவானை கீழே தள்ளினார், தாழ்மையுள்ளோரை உயர்த்தினார். பலவானை கீழே தள்ளினார், தாழ்மையுள்ளோரை. வல்லமையுடையவர் மகிமையை செய்தார், அவரின் நாமம் பரிசுத்தமுள்ளதே. வல்லமையுடையவர் அரரால் மகிமையை செய்தார், அவரின் நாமம் பரிசுத்தமுள்ளதே. வல்லமையுடையவர் மகிமையை செய்தார், அவரின் நாமம் பரிசுத்தமுள்ளதே. இந்த தேவன் என்றென்றுமுள்ள சதா காலம் நமது தேவன். இந்த தேவன் என்றென்றுமுள்ள ஆமென் ஆமென். இந்த தேவன் என்றென்றுமுள்ள இந்த தேவன் என்றென்றுமுள்ள சதா. ரெண்டு கரங்களை உயர்த்தி அப்பாவை பார்த்து, ரெண்டு கரங்களை அசைத்தவர்களா, இந்த தேவன்
என்றென்றுமுள்ள சதாகால் நமது தேவன். இந்த தேவன் என்றென்றுமுள்ள சதாகாலம் நமது தேவன். அவன் இந்த தேவன். ஆராதிக்கலாமா? தேவ பிரசன்னம் இந்த இடத்தை அப்படியே மூடிக்கொண்டிருக்கிறார். மகிமை உங்களை ஒவ்வொருவரையும் மூடிக்கொண்டிருக்கிறார். இன்னும் ஆசையா இந்த தேவன் என்றென்றுமுள்ள சதாகாலம் நமது தேவன். இன்னும் சத்தமா இந்த தேவன். அவர் நேற்றும் இன்றும் என்றென்றும் மாறாதவர். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் தமது கிருபையை உன்மேலே விட்டு விளக்காதவர். உன்னை கரம் பிடித்தவர் கடைசி பரியந்தமும் உன்னுடைய கரத்தை விடாமல் உன்னை தாங்கி நடத்துவார், உன்னை உயர்த்துவார், உன்னை ஆசீர்வதிப்பார். தேவன் ஆஹா என்றென்றுமுள்ள சதாகால் நமது. ஹalleluya 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 ஹalleluya. Thank you Jesus, 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 thank you Jesus. Amen. கை வைத்து சொல்லுங்க, I love you Lord. நான் உம்மை நேசிக்கிறேன் ஆண்டவரே, நான் உம்மை நேசிக்கிறேன். ஆமென். அப்படி கை வைத்துங்க வா. நான் உம்மை நேசிக்கிறேன், எந்தன் உயிரை பார்க்கிலும் நான் உம்மை நேசிக்கிறேன், எந்தன் உயிரை பார்க்கிலும் ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன், ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன். ஒவ்வொரு நாட்களிலும் பிரியாமல் கடைசி வரை, ஒவ்வொரு நிமிடமும் கிருபையா நடத்தினீரே, ஒவ்வொரு நாட்களிலும் பிரியாமல் கடைசி வரை, ஒவ்வொரு நிமிடமும் கிருபையா நடத்தினீரே. நான் உம்மை நேசிக்கிறேன், எந்தன் உயிரை பார்க்கிலும்
நான் உம்மை நேசிக்கிறேன், எந்த உயிரை பார்க்கிலும் அப்பா ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனத்துடன். சார் சார் எல்லாரும் சொல்லுங்க, இன்னும் வைக்கப்பட்டிருக்கிற. அவன் அவன் படகு சின்னதா இருக்கலாம், அவன் வாழ்க்கை ரொம்ப சின்னதா இருக்கலாம், தரிசனம் இருக்கு அந்த படகுக்கு. அது போய் சேர வேண்டிய இடத்துல போய் சேரணும். ஆமென். எத்தனை காரியங்கள் அதற்கு சுத்தி வளைச்சாலும், எல்லாம் சொல்லுங்க, என்ன சுத்தி வளைச்சாலும் அந்த நம்புவருக்கு ஒருத்தர் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? அப்ப ஆண்டவர் எழும்பி நின்று ஸ்டாண்ட் பண்ணி நிற்கிறார். முதல் கப்பல்ல இருந்து கர்த்தர் எழும்பி நிற்கிறார். அதை பார்க்கிறார். இறைந்து கொண்டிருக்கிற, கொந்தளித்து கொண்டிருக்கிற கடலையும் காற்றையும் என் தேவன் என்ன செய்கிறார்? எல்லாரும் சொல்லுங்க, அவர் பார்க்கிறார். பக்கத்துல, ஐயோ பேச மாட்டேங்கிறீங்களா? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அவர் பார்க்கிறார். உன்னை சுத்தி இருக்கிற சூழ்நிலைகளை, அந்த அப்நார்மல் சிச்சுவேஷனை, அந்த அப்நார்மல் கண்டிஷனை என் ஆண்டவர் இன்னைக்கு பார்த்துட்டா. உன் வியாதிய, உன் சாபத்தை, உன் சிறை இருப்ப அவர் பார்த்துட்டாருன்னா அவரால் சும்மா இருக்க முடியுமா? உன்னை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான் அல்லவா? எப்ராயிமே, உன்னை நான் எப்படி கைவிடுவேன்? நீ எனக்கு அருமையான பிள்ளை அல்லவா? உன்னை எப்படி மறப்பேன்? உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான். நீங்க எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கு என் ஆண்டவர் எழும்பி பார்த்துட்டார். Come on people. ஆண்டவர், நான் கொஞ்சம் ஆவியில வேற மாதிரிலாம் பைபிள வாசனத்தை ஆண்டவர் என்ன கொண்டு போவார். நீங்க பார்க்குற பார்வை பைபிள் வேற மாதிரி இருக்கு, நான் பார்க்கறது வேற மாதிரி இருக்கு. எத்தனை நாள் படிச்சிருப்பீங்க, இப்படிலாம் யோசிச்சிருப்பீங்க நீங்க. இது நம்மளாலாம் யோசிக்க முடியாது. இது ஆவியானவர் சொன்னாதான் நம்ம நடத்த முடியும். ஒரு ஆமென் சொல்லுங்கப்பா. இப்போ ஆண்டவர் அந்த காற்றையும் கடலையும் எப்படி பார்த்திருப்பார் நினைக்கிறீங்க? இறஞ்சிட்டு இருந்த, கொந்தளித்து இருந்த கடலையும் அந்த அலையையும் பார்த்து என் ஆண்டவர் சாஃப்டான பார்வை பார்த்திருப்பார் நினைக்கிறீங்களோ? சாஃப்டா பரவாயில்லப்பா அப்படி பார்த்திருப்பாரா? இல்ல இல்ல, எங்கடா வந்து இறைஞ்சிட்டு இருக்கிற, எங்கடா வந்து கொந்தளிச்சிட்டு இருக்கிற, என் எல்லைக்குள்ள வந்து என் பாதுகாப்புல இருக்கிற, என் சிறகுகளின் மறைவுல இருக்கிற கோழி தன் குஞ்சுகளை, come on people, வாங்க கோழி தன் குஞ்சுகளை சிறகுல வச்சு பாதுகாப்பது போல என் பிள்ளைகளை பாதுகாத்து கொண்டிருக்கிறேன். என் எல்லைக்குள்ள வந்து என் பிள்ளைகளை சதைச்சிருவியோ? என் எல்லைக்குள்ள வந்து என் பிள்ளைகளை நிர்மூலமாக்கிடுவியோ? அந்த வியாதியினால என் பிள்ளைகளை மேற்கொண்டுருவியோ? நெவர் நெவர் நெவர். புரிஞ்ச பிள்ளைய கை தட்டி டேக். Glory to God. Glory to God. Amen. சாத்தமா சிரிங்க பாப்பா. ஆமென். எப்படி செஞ்சிருப்பா? நீதான் என் பிள்ளைகளை கலங்கடிச்சதா? நீதான் என் பிள்ளைகளை பயமுறுத்தினதா? நீதான் என் பிள்ளைகளுக்கு ஒரு எழுப்பி வந்ததா? எஸ், கம் ஆன் பீப்பிள். அவர் பார்வையிலேயே இறையாத, ஏன்னா பைபிள் அழகா எழுதப்பட்டிருக்கிறது, அவர் அதட்டினாரா? அப்ப எப்படி அதட்டி இருப்பார்? இறையாத இனிமே. கம் ஆன் பீப்பிள். இன்னைக்கு உனக்கு எதிராக எப்படிப்பட்டால் இன்னைக்கு என் ஆண்டவர் அவருடைய வார்த்தையின் வல்லமையா தொலைச்சிருவண்டா உன்னை. ராமன் சொல்லுங்கப்பா. என் பிள்ளைகளுக்கு ஒரு நீ இறையாத,
அப்போஸ்தலி அலெக்ஸுக்கு எதிராக நீ எறையாத, அரராத்துக்கு விரோதமாய் நீ எறையாத. Come on people. பைபிள ஆவியில படிச்சு பாருங்க, உன்னால ஒரு வசனத்தை தாண்ட முடியாது. ஆமா, இன்னைக்கு காலையில ஒரே ஒரு இந்த எபீரோடைய மகள் வந்து இதை படிச்சுட்டு இருந்தேன். ஆண்டவர் அந்த பிள்ளை எழுப்ப போகும்போது அங்க சிச்சுவேஷன் அப்நார்மலா தான் இருக்குது. சொல்லுங்க, ஆல்மோஸ்ட் டெட் சிச்சுவேஷன், ஆல்மோஸ்ட் இல்ல டெட் ஆயிடுச்சு. குழந்தை செத்து போச்சு, பிள்ளை செத்து போச்சு, அப்நார்மல். எனக்கு அந்த வார்த்தை ரொம்ப பிடிச்சிச்சு. அவர் போய் பிள்ளையை பார்த்து சொல்றார், பிள்ளையை, சிறு பிள்ளை எழுந்துரு. உடனே அவள் எழுந்திருந்து உடனே அந்த வசனத்தை படிங்க பாப்போம், டக்குன்னு மார்க்ல படிங்க பாப்போம். அவன் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில் ஜெப ஆலய, அதாவது நியூஸ் வருது, ஜெப ஆலய தலைவனுடைய வீட்டிலிருந்து சிலர் வந்து, அதாவது என்ன சொல்லிட்டாங்கன்னா, வேண்டாங்க, முடிஞ்சிச்சிங்க, கண்டிஷன்லாம் தாண்டிடுச்சிங்க, அந்த மாதிரி ஒரு நியூஸ் வருது இல்லையா? எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? ஆனா எத்தனை பேர் நம்புறீங்க? அவளுக்கு இன்னும் தரிசனம். சத்தமா ஒரு ஆமென் சொல்லக்கூடாதா? உனக்கு இன்னும் அப்புறம் என்ன நடக்குதுன்னு பாருங்கன்னா, ஆண்டவர் அதெல்லாம் காதுல வாங்கவே இல்லை. அவர் அழகா போயிட்டே இருக்கிறார். பாசிங்க பிரதர். நீ பயப்படாத, நீ நம்பிக்கையோட விசுவாசமா இரு. ஆண்டவர் சொல்றாரு, அவருடைய பார்வை எப்படி இருக்குது பார். அத நான் சொன்னேன், கடலை பார்த்து அவர் பார்த்த பார்வை வேற, கொந்தளிப்பை அவர் பார்த்த பார்வை வேற, மரணத்தை அவர் பார்த்த பார்வை வேற. இன்னைக்கு உங்களை பார்த்து நான் பேசுறேன், இன்னைக்கு கிறிஸ்துவின் பார்வை உங்களுக்கு உண்டாவதாக, இயேசுவின் பார்வை உங்களுக்கு உண்டாவதாக. டக்குன்னு படிங்க பாப். ஆஹா, இன்னைக்கு எத்தனை பேர் நம்புறீங்க? சிச்சுவேஷன் நீ அப்நார்மலாய் பார்க்காத, அது நார்மலாய் இருக்கிறது. கிறிஸ்துவின் பார்வையில் உன் சூழ்நிலைகள் நார்மல். எல்லாரும் சொல்லுங்க நார்மல். பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க, அப்நார்மல் இல்ல, நார்மல். ஆமென், ஆமென். அடுத்தது படிங்க பாப்பா. நகைத்தார்கள். முதல்ல விரட்டினாரு, போ அந்த அவிசுவாச கூட்டத்துல முதல்ல வெளியே அனுப்பிட்டு, பிள்ளையும் தகப்பனையும் பிடிச்சு அடுத்தது உடனே. எல்லாம் சொல்லுங்க உடனே. அப்நார்மல் நார்மலாய் உடனே. எத்தனை பேர் நம்புறீங்க இன்னைக்கு உன் வாழ்க்கையில் இருக்கிற அப்நார்மல் உடனே நார்மலாய்? வியாதிப்பட்டவர்கள் உடனே சுகமாவார்களாக, சிறைப்பட்டவர்கள் உடனே விடுதலையாக்கப்படுவார்களாக. Come on people. அந்த வசனத்தை மட்டும் படிச்சிருங்க. உடனே. ஓகே, உடனே சிறுவன் எழுந்து நடந்தார். எல்லாரும் ஆமென் சொல்லக்கூடாதா? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அப்நார்மல் எல்லாம் நார்மலாய் திரும்புகிறது. அப்நார்மலான சிச்சுவேஷன்ஸ் நார்மலாய் திரும்புகிறது. ஆமென் சொல்லக்கூடாதா? ஒரு ஆமென் சொல்லுங்கப்பா. அடுத்தது அப்படி நான் அங்க அதுல முடிச்சிடுறேன். அப்ப ஆண்டவர் எப்படி பார்த்தாருன்னா, அந்த கொந்தளித்த கடலையும்
ஆளையும் நீதான் இவ்வளவு நாள் என் பிள்ளைய உருட்டிட்டு இருந்தியா, மிரட்டிக்கிட்டு இருந்தியா? இதற்கு பின்பு இறையாத அமைதலாக. இன்னைக்கு உங்களெல்லாம் பார்த்து சொல்றேன், ஒருவேளை உங்க வாழ்க்கையில எது இறஞ்சிட்டு இருக்குதோ கைகளை உயர்த்தி கொள்ளுங்க பாப். In the mighty name of Jesus, be still and be peace. இயேசுவின் நாமத்தில் இனி இறையாத அமைதலாக. ஆமென். வியாதி படுக்கை, மரண படுக்கை, எப்படிப்பட்ட கீழான சூழ்நிலைகள் இறையாத. எத்தனை பேர் ரெடி ஆயிட்டீங்க? அவங்க மாத்திர கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்கப்பா. ஆமென். என் ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு எதிரான எப்படிப்பட்ட காரியமா இருந்தார், என் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலே மாற்றி உங்களை அவர் எழுப்ப போகிறார். இவருக்கு மகிமையாக உங்களை மாற்ற போகிறார். நம்புற பிள்ளைங்க கைகளை உயர்த்தி ஒரு அலையில சொல்லலாமா? அப்படி நாம் இருக்கிறது எளிமையாக இருப்போம். இந்த வார்த்தை நிச்சயம் வேணா நல்ல ஆவியில, ஒவ்வொரு வார்த்தையும் ஆவியில பலமாய் வந்ததை நான் உணர்ந்தேன். இறையாத அமைதலாயிரு. எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆண்டவர் நன்றி செலுத்திடுவோம். சொல்லுங்க, ஆண்டவரை வர்ஷிப் பண்ணுங்க. லவ் பண்ணு, லவ் பண்ணி ஆராதனை பண்ணு, லவ் பண்ணி வர்ஷிப் பண்ணு. சும்மா கடமைக்கு அப்படின்லாம் இல்லை. நான் சொல்றதுக்காகலாம் வேஸ்ட். நான் சொல்றதுக்கு நீங்க பண்ணீங்கன்னா வேஸ்ட். உனக்கே தெரியணும் எத்தனையோ அப்நார்மலா நார்மலாய் மாத்தினாரு. அப்போ அவங்க பார்த்து கைகளை உயர்த்தி சொல்லிடலாமா? நன்றி அசைச்சி. புது எண்ணெயால் என்னை அபிஷேகம் செய்கிறீ, புது கிருபைகளை அனுதினமும் பொழிகிறீ. புது எண்ணெயால் என்னை அபிஷேகம் செய்கிறீ, புது கிருபைகளை அனுதினமும் பொழிகிறீ. என் பாத்திரம் நிரம்புதே, நிரம்பி வழிகிறதே. புது எண்ணெயால் என்னை அபிஷேகம் செய்கி. அரரா சேர்ந்து பாடலாமா? கைகளை உயர்த்தி. கிருபைகளை அனுதினமோ பொழிகிறீ, புது எண்ணெயால் என்னை அபிஷேகம். ரபாதரபா. புது கிருபைகளை அனுதினமோ, புது எண்ணெயால் என்னை. இந்த வாரிய பாடிக்கிட்டே இருங்க. இன்னைக்கு உங்க பிள்ளைகளை நீர் அபிஷேகம் பண்ணுகிறதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. விரதமாய் இருக்கிற எல்லாம் அடங்கி இறையாத இனிமை இங்கிருந்து கரங்களை உயர்த்துகிறோம். யாருடைய கூடாரங்கள் எல்லாம் சில சூழ்நிலைகள், போராட்டங்கள், பலவீனங்கள், வியாதிகள், மரண படுக்கைகள் இறைந்து கொண்டிருக்கிறதோ, பயமுறுத்தி கொண்டிருக்கிறதோ, அது எல்லாம் இப்போ இயேசுவின் நாமத்தில் அமைதலாவதாக, முடிந்து போகட்டும். எல்லா நெருக்கங்களும், பாடுகளும், கொந்தளிப்புகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த வேளையில எல்லாம் மாறி போவதாக. புதிய கிருபைகளை ஒவ்வொருவர் மேலே ஊற்றுவீராக. புதிய கிருபைகளை ஒவ்வொருவர் மேலே அனுப்புவீராக. அபிஷேகத்தால் நிரப்புவீராக. வல்லமையினால் நிரப்புவீராக. செய்கிறீர் புது கிருபைகளை அனுதினமும் ஒளி. தகப்பனே, உடைய வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் ஒரு விசேஷித்த மன்னாவை, எங்களை எழுப்பக்கூடிய, உயிர்ப்பிக்கக்கூடிய, எங்களை பலப்படுத்தக்கூடிய மன்னாவை எங்களுக்கு கொடுத்து எங்களை ஆசீர்வதித்ததற்காக நன்றி அப்பா. உங்க கிருபை வந்த பிள்ளைகளை, வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும், ஆசீர்வதிக்கட்டும். இதுவரைக்கும் பார்த்தவை அல்ல, இனிமேல் உங்க பிள்ளைகள் பார்க்க போகிறவைகள் மகிமையானதாய், மேன்மையானதாய் இருப்பதாக மனசார உங்க பிள்ளைகளை வாழ்த்துகிறேன். தேவ கிருபையும் தேவ பிரசனமும் உங்க பிள்ளைகளை மூடிக்கொள்ளட்டும், மகிமையாய் மூடிக்கொள்ளும். இயேசுவின் வல்லமையான நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க பா.
ஒரு வாக்குத்தத்தமான ஒரு கோரஸ், ஒரு பாட்டில் ஒரு கோரஸ், அதை மட்டும் அப்படியே பாடிட்டு, மண்ணான என்ன மனுஷனாய் மாற்றின மன்னன் நீங்க, மாய்மாளமான மனுஷன மகனாக மாற்றி நீங்க, என்ன அழகு படுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா, அன்போடு நல்லா ஆராத் சந்தோஷமா பாடலாமா? உங்களை அப்நார்மல்ல இருந்து நார்மலுக்கு கொண்டு வந்திருக்கிறாரு, எல்லாத்தையும் அடக்கிட்டாரு. பயந்துட்டு இருந்த பார், அதெல்லாம் மாறிட்டுனா ஒரு ஹாப்பினஸ் வருமா வராதா? முதல்ல அதை ஆவியில உணரு, புரியுதா இல்லையா உங்களுக்கு? அதை வெளிப்படுத்துங்க. சந்தோஷம் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். உள்ள ஹாப்பினா முகத்துல தெரியும். உம்முன்னு இருக்காத, ஜம்முன்னு இரு. பல்லமா என்ன அழகு படுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா, அன்போடு ஆராதி நீங்க தானப்பா, மனசார மகிமைப்படுத்து. மண்ணான என்ன மனுஷனாய் மன்னன் நீங்க, மைமாலமான மனுஷன மகனா மாற்றி நீங்க, என்ன அழகு படுத்தும் தெய்வம் மனசார, என்ன அழகு படுத்தும் தெய்வம் அன்போடு ஆராதிப்பே, என்ன மகிமைப்படுத்தும் தெய்வம் மனசார மகிமைப்படுத்துறே, ஆராதனை செய்கிறே, மனசார மகிமைப்படுத்துற, மனசார ஆமன் ஆமன் மகிமைப்படுத்துற, என்ன அழகு படுத்தும் தெய்வம் அன்போடு ஆராதிப்பே, ஆமென் மனசார மகிமைப்படுத்துற, ஆமென் என்ன அழகு படுத்தும் தெய்வம் அன்போடு ஆராதிப்பே, என்ன மகிமைப்படுத்தும் தெய்வம் மனசார மகிமைப்படுத்து. Thank you, Jesus. Amen. உயர்வான இடங்களில் அமர்ந்திருப்பேன், எட்டாத உயரத்தில் நிலைத்திருப்பேன், கண்மலை தேனினால் திருப்தியாவே, பரலோக நன்மையால் நிறைந்திருப்பேன், கண்மலை தேனினால் திருப்தியாவே, பரலோக நன்மையால் நிறைந்திருப்பேன். ஆத்துமாவே நீ நன்றி சொல்லு, கர்த்தரில் மனமகிழ்ச்சி அடைந்திரு. ஆத்துமாவே நீ நன்றி சொல்லு,
Ararat Power Ministries.